தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி தொடங்க இருக்கின்றது என்பதை நாம் காணலாம். முதலாவதாக யாம் இருக்க பயமேன் அருண்குமார் அவர்களிடமிருந்து தொடங்குறோம். தனுசுக்கு சொல்லுங்க ஐயா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்தில் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவானும், 3வது இடத்துல ராகுவும், 9ல் கேதுவும், 8ல் குரு பகவானும் வைகாசிக்கு பிறகு சஞ்சரிக்க காத்திருக்கு. வருஷ தொடக்கத்தில் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான காலம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அஷ்டமத்தில் குரு மறையிறது அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா சாதகம் இல்லாத ஒரு சூழல் தான். அதுக்காக வருஷம் முழுக்க நமக்கு எதிர்மறையாக இருக்கும்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவான் உச்சமடைகிறது அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் எந்த விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்ததோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கலக்கத்தோடு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ, அந்த செயல்களை ரொம்ப எளிமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக வைகாசிக்கு பிறகு உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்க போகிறார். பல பேர் குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த 2.5 வருஷம் குடும்ப சாணாதிபதி சனி ராகுப்பிடியில் மாட்டுப்படாத பாடு தனுசை படுத்தி எடுத்தது. குடும்பத்தில் பிரச்சனை, பேசினாலே குற்றவாளியாக மாறிடுறேன், பண விஷயங்களுக்குள்ள பெரிய நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், படிக்கிற மாணவர்களுக்குள்ளே எக்ஸாம்ஸில் கூட சரியான மார்க் எடுக்க முடியாமல் இருந்தது அப்படின்ற சிக்கல்கள் எல்லாம் உச்சகுரு அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சிக்கல்கள் அத்தனையும் தவிடுபடியாக்குன்னு சொல்லலாம். பல பேர் நீண்ட நாட்களாக வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், தொழில் தொடங்கணும், வேற ஏதாவது சுபகாரிய விஷயங்களை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சுகஸ்தானத்தை குரு பகவான் உத்தமடைந்து பார்க்கறதுனால அந்த உச்சகுரு பார்வை பெரிய பலிதத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு. அதே மாதிரி தேவையற்ற விரய செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும். தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய காலம். பல பேர் வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு சென்று பணிபுரியணும்னு சொன்னால் அவங்களுடைய கனவுகள் எல்லாம் சரியாகும். புதியவருடைய உறவுகள், புதியவருடைய வரவுகள் உங்கள் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஒரு பெரிய ஏற்ற அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3ல் ராகு இருக்கிறதுல தயவு கூர்ந்து யாரோடு பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கை நிதானத்தோடு செயல்படுங்கள். அர்த்தாஷ்டமத்தில் சனி இருந்துச்சுன்னா அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. 8ல் குரு தேவையில்லாத சொல் பழிகள் வருவதற்குரிய காலம். அப்போ யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் அளவோடும் அன்போடும் பேசுவதால் பெரிய வழிகளை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். மிக்க நன்றி ஐயா. பஞ்சநாதன் ஐயா அவர்கள் நீங்கள் சொல்லுங்க, தனுசுக்கு எப்படி அமையுது? தனுசு ராசிக்கு வருஷம் பிறக்கிற போதே இந்த குரு பகவானுடைய பார்வை இருப்பது பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும். இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அந்த நல்ல சுபகாரியம் கூடி வரும். சிலர் இவங்களுடைய கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க, கல்யாணம் கூடி வரலன்னு இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வந்துடும். அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பார்த்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்படிங்கிற போது அதுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயங்களில் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வீம்பு பேச்சோ இல்லை பண விஷயங்களில் உங்களுடைய கௌரவம் கெட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு வரத்துக்கும் சூழல்கள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் இடத்துல சந்திரன் ராகு, உங்கள் கம்யூனிகேஷன் அதில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு சமூக வலைத்தள பதிவுகளாக இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய பதிவுகள், போடக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். அது வைரல் ஆகும். ஆனால் சில நேரம் உங்களுக்கு அது பாதிப்பையும் தரும். துர்க்கையுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் 4ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை, இது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அட்டமத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு படிப்பில் 10th + 1 + 2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் சில தடைகள் இருக்கும். இவர்கள் ஆசிரியர்களை மதித்து நடந்தால், ஆசிரியருடைய வழிகாட்டுதலை சரியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த படிப்பில் உள்ள பிரச்சனைகள் இவர்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் கூடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த பதவிகளை பெறுவார்கள். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலம், 4ஆம் இடத்துல போய் இந்த சனி பகவான் இருக்கிற போது தாயுடைய உடல் நலம், இதில் அதிக கவனம் எடுக்க வேண்டிய ஆண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம், இந்த செவ்வாயும் சனியும் 4ல் இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. இந்த ஆண்டு இவர்கள் யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னா, தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் ராமபிரானுடைய வழிபாட்டை மேற்கொள்கிற போது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், தனுசுக்கு எப்படி அமையுது? தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ யார் உங்கள் கூட உங்கள் கஷ்ட காலத்தில் இருப்பா அப்படிங்கிறத இந்த ஆண்டில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அது குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம். இந்த ஆண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா,
சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார், 2ல் வந்து ராகு வரப்போகிறார், 8ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இருப்பார். ஸோ ஒரு நல்ல நம்மளை சீசன் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் சொத்து ஏமாற்றப்படுவது, இல்லை இவங்க போய் இவங்களாவே எழுதி கொடுத்துட்டு வர்றது. 2ல் ராகு இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ தனகாரகன் மற்றும் குடும்பக்காரக்கனான சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காருச்சு, நமக்கு பிரச்சனையே வீட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக இருப்பாங்க. பின்னாடி போய் போட்டு கொடுக்கறது, இல்லை வீடுகளில் ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பங்கள் வர்றது. இது உங்கள் தகப்பனை பாதிக்கலாம், தாயை பாதிக்கலாம், உடன் பிறந்தவர்களை பாதிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து இந்த தூராந்திர தேசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய பில்கிரிமேஜஸ் போங்க, மன ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா ஒரு சில ஏமாற்றங்கள் இமோஷ்னலாக உங்களுடைய லவர் வந்து ஏமாற்றிட்டு போகலாம், இல்லை உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிடலாம், அது உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு இமோஷ்னல் செட்பேக் கிடைக்கும் பொழுது ஆன்மீகம் அதற்கு கை கொடுக்கும். அதனால் நிறைய கோவில்கள் போங்க, முடிஞ்ச வரையில் பழனி வந்து நிறையா போங்க. நமக்கு வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அந்த இடத்துல உட்கார்ந்தாலே ஒரு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எங்கு போனால் மன நிம்மதி கிடைக்குமோ அந்த மன நிம்மதியை தேடி போகலாம் தனுசு ராசி அன்பர்கள். நன்றிம்மா. உதாரண ஜோதிடர் நீங்க சொல்லுங்க, தனுசுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி அமையுது? தனுராசி அன்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஃப்ளைட்டில் அனுப்பிட்டு ட்ரெயினில் அன்ரிசர்வேஷனில் போகக்கூடியவர்கள். இந்த வருஷம் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்களோ அடுத்த 11 வருஷங்களுக்கு அது உங்களை காப்பாற்றும். அஷ்டமஸ்தானம் அந்த இடத்துல குரு போகிறது, குரு மறையக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ராசியாதிபதி உச்சபலத்தை அடைகிறார். அப்போது வேறு யாராலையுமே வந்து நினைக்க முடியாததை செய்ய முடியாததை உங்களால் செய்ய முடியும். அதை செய்யறதுனால ஒரு மாமாங்கம் நீங்கள் வந்து அந்த உயர்ந்த நிலையை அடைந்து அதை தக்க வைத்து கொள்வீங்க. பொதுவாக ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள், ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். இந்த வருஷம் முழுக்க முழுக்க செல்ஃபிஷாக இருந்தால் கூட பரவாயில்ல. பொதுவாக சுயநலமாக யாரும் இருக்கக்கூடாது, பரோபகாரியாக இருக்கணும், பொதுநலம் முக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் சுயநலமாக இருங்க. சுயநலம் மீன்ஸ் வந்து உங்களை பற்றி சிந்திங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய வயது என்ன, நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறோம், நம்முடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கும், வயோதிக காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய யோசனை பண்ணுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு வந்து போராடி நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் மிகச்சிறந்த அளவிற்கு வரலாம். கட்டாயம் வருவீங்க, ஆனால் அது சாமானியம் கிடையாது. ஒரு நாளுக்கு வந்து 24 மணி நேரம்னு சொன்னால் 3ஆக அஷ்டமஸ்தானத்திற்கு குரு வராரு. 3 8 மணி நேரங்களில் ஒரு 8 மணி நேரம் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அர்த்தாஷ்டமத்தில் சனி கூட ஒரு 4 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்கணும், படிக்கணும், உழைக்கணும். முடிஞ்சது உடம்புல தெம்பு இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, நோய் நொடி இல்லைன்னு சொன்னால் 16 மணி நேரம் கூட நீங்கள் உழைக்கலாம். ஆனால் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான். அதன் பிறகு 11 வருஷம் அந்த பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 12 ராசியிலே வந்து தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நோய் நொடிகள் குறைவாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் கடந்த 10 ஆண்டு காலமாக வந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்த்து டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்க என்ன ராசின்னு பார்க்கும்போது தனுர் ராசியில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த 12வது குறைந்த நோய்வாய்ப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நியாயம், தர்மம், நீதி, நேர்மை அதற்கு முக்கியத்துவம் தருவீங்க. யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க, யாரும் உங்களை சபிக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. இந்த ஆண்டு முழுக்க முழுக்க நீங்கள் உழைத்து எதிர்காலத்திற்கான நல்ல நிலையை அடைய போகிறீங்க. மிக்க நன்றி. செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு.